வெல்கம் டு ஸ்மார்ட் ரெஸ்லிங் சேனல். சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் மிஸ் பார்க்க போகிறோம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஒன்று தட்டி விட்டு போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ஜான்சினா விசஸ் ஏஜே இந்த ஃபைனல் மேட்ச் அது நடக்காது. என்ன ப்ரோ சொல்கிறேன்? ஆமாம் கைஸ், இது நடக்க போகிறதில்ல. ஏன்னா டோர்னமெண்ட்டுக்கு சில சர்ப்ரைஸ் வச்சுருந்தாங்க. ஜான்சினாவோட பழைய ஆளுங்கள்லாம் கொண்டு வந்து டாப் ஜிக்லரு ஜாக் ரைடர்லாம் கொண்டு வந்து காமிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் சர்ப்ரைஸ்லாம் இல்லை. ஃபஸ்ட்டு ரவுண்டு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்டில் முடிய போகுது. இதில் முக்கியமான 2 நபர் தான் இருக்கார். சேமஸு அப்படி இல்லைனா குந்தார் தான் ஃபைனலுக்கு போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதில் யாரோ ஒருத்தவங்க மோதி தான் ஜான்சினாவோட ஃபைனல் மேட்சை விளையாடி ஜான்சினாவை அனுப்பி வைக்க போகிறாங்க. ஆனால் இங்கே எட்ஜி வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லை. பட் டோனிக்கானே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜான்சினாவோட ஃபைனல் மேட்ச்சுக்கு எட்ஜி இந்த மாதிரி மோதுவாரும் பல அப்டேட் அண்ட் ரூமர் போயிட்டு இருந்தது. பட் எட்ஜிக்கிட்டேயோ எங்களுடைய நிறுவனத்துக்கிட்டேயோ யாரும் WWE இதை பற்றி எதுவுமே கேட்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் கைஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு தான். WWE எந்த ஒரு ஸ்கிரிப்டடும் எதுவும் இதுக்காக ரெடி பண்ணலை. WWE போயிட்டு டோனிக்கானிக்கிட்டேயோ இல்லை AEW அந்த மேனேஜர் அதான் இருக்காங்கல்ல, இல்லை எஜிக்கிட்டேயோ இதை பற்றி எதுவுமே பேசலையாம். அவங்க ஃபஸ்ட்டு இந்த டாப்பிக்கே எடுக்கவே இல்லையா. நம்ம தான் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் எஜ்ஜி நடக்கும், கிஸ் ஜெரிகோ நடக்கும்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தோம். பட் இது நடக்க போகிறதில்ல. இனிமேல் நினச்சாலும் நடக்காது கைஸ், இதுதான் உண்மை. குந்தரோ இல்லை சேமஸோ பார்க்கலாம். என்னை பொறுத்தவரைக்கும் நான் சேமஸ் பக்கம் தான் இருக்கேன். ஏன்னா சேமஸும் ஜான்சனும் பழைய கதை இருக்குது. முன்ன சேமஸ் வேர்ல்டு சாம்பியன் ஃபஸ்ட்டு டைம் ஆகும்போது ஜான்சனா கிட்டேருந்து தான் அந்த வேர்ல்டு சாம்பியன் கொடுத்தாரு. ஜான்சனா அதுக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. இவங்க 2 பேரும் லெஜண்ட்டு பார்க்கலாம். இவங்க மோத வராங்களா இல்லை குந்தர பக்கம் போகிறாங்களான்றத உங்களுடைய கருத்தாக கமெண்ட் பண்ணுங்கள். சேமஸா இல்லை குந்தரான்ற மாதிரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐசோ ஸ்பீடு அண்டு ரேண்டி ஆர்டன். அண்ட் கைஸ், இந்த வெஸ்ட்மேனியா மேட்ச்சில் ரேண்டி ஆர்டன் ஐசோ ஸ்பீடுக்கு ஆர்கேவை போட்டிருப்பாருல்ல, அந்த மொமெண்டத்தை இப்போ ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. என்ன ப்ரோ ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா 318K மில்லியன் இந்த ஒரு வீடியோவுக்கு மட்டும் வியூவர்ஷிப்பு அவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க. என்ன ப்ரோ சொல்கிறீங்க? ஆமாங்க கைஸ், பாருங்கள் 318 மில்லியன் பேர் இந்த வீடியோவை பார்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட 5 மில்லியன் பேர் லைக்கே பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வைரலாக ஆகிருக்கு பார்த்துவோங்க இந்த வீடியோ. நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸும் பங்கும் இந்த கூண்டுக்குள்ளே சர்வீஸ் சீரிஸில் போன வருஷம் இருக்கும்போது அந்த ஃபேஸ் ஆஃபே பார்த்தீங்கன்னா 166 மில்லியனே எவ்வளோ இருந்தது. WWE பின் பண்ணி வச்சுருக்காங்க. இப்பயும் சரி, வீடியோவை போய் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு அதுதான் நிற்கும். இந்த வீடியோ அதெல்லாம் ஓவர்டேக் பண்ணி, ஆனால் இது அதுக்கும் முன்னாடி போட்டது வெஸ்ட்மேனியாவில் போட்டிருக்காங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஸ்டில் அப்படியே வியூவர்ஷிப்பு போயின்னே இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசைக்க முடியாத உயரத்தில் போய் நிற்கு. வேறு லெவல் தான் சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுன். இப்போது வரப்போகிற ஸ்மாக் பற்றி தான் பேச்சுவார்த்தை நடந்துன்னு இருக்கு. ஆமாங்க கைஸ், மண்டே நைட்ரால் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. பட் ஸ்மாக் டவுனை கோட்டை விட்டுறாங்க. இருந்தாலும் ஸ்டில் பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுனில் இருக்கும் ராவில் இருக்காங்க. ட்ரூ மேக்கின்டையர் ஸ்மாக் டவுனை பிராண்டை சேர்ந்தவர், கோடி ரோஸும் ஸ்மாக் டவுன் பிராண்டை சேர்ந்தவர், ஜிம்மி இருக்கார். இவங்களாம் இருந்தாலும் மண்டே நைட்ரால் கொண்டு போயிட்டு தாறுமாறாக பண்ணுறாங்க. சர்வீஸ் சீரிஸ் வந்துச்சுன்னா மேக்ஸிமம் ஸ்மாக் டவுனு ராவில் 2த்துலேயும் பார்த்தீங்கன்னா சம்பவம் பண்ணணும். இப்போ ராவில் பண்ணாங்கல்ல, யாரும் நினச்சி பார்க்காத ஒரு உச்சக்கட்டத்துக்கு அளவு பார்த்தீங்கன்னா ராவை வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க மேடிசன் ஸ்கொயர் கார்டில். இப்போது அந்த எதிர்பார்ப்பு ஸ்மாக் டவுனில் இருக்குமா? அந்த மாதிரி இப்போ நடத்துவாங்களான்னு கேட்டிங்கன்னா, அண்ட் கைஸ், அந்த லெவலுக்கு நடத்துவாங்களான்னு தெரியல. பட் ஸ்மாக் டவுன் இவ்வளோ அடி வாங்கியிருக்குல்ல, சின்னதானாச்சும் நடத்தலாம். மேபி பங்கும் ரோமனும் அந்த ஃபேஸ் ஆஃப் நடந்ததில்ல ஆஃபேரில், அதை பற்றி பேச்சுவார்த்தை நடத்தி இந்த சர்வீஸ் சீரிஸில் ரோமன் ரெயின்ஸ் கலந்துக்க போகிறார். அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுற செக்மெண்ட் நடக்கலாம். இந்த செக்மெண்ட் நடக்கலாம், அங்கே அட்டாக்கும் பண்ணலாம், அங்கே ஒரு பிரால் நடக்கலாம். அப்படி ஒரு சம்பவம் நடத்தலாம். அப்படின்னா செக்மெண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா டாப் மேட்சாக பார்த்தீங்கன்னா நடத்த ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். என்ன பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா செக்மெண்ட்னாச்சும் நடக்கும். தாறுமாறாக ரோமன் இருப்பாருன்னு நினைக்கிறேன், பங்கு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அண்ட் கைஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மண்டே நைட்ராக்கு 2 அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க. பெரிய அட்வர்டைஸு. ரோமன் பிராக் லெஸ்னர் 2 பேருமே பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. மேபி இவங்களுடைய அட்டாக் இருக்கும். இப்போது ரோமன் ரெயின்ஸோட அட்டாக்கை பார்த்தோம். ரோமன் ரெயின்ஸு ராவில் நிலச்சி நின்று சம்பவத்தை பண்ணிட்டார். இப்போ வரப்போகிற மண்டே நைட்ரால் பிராக் லெஸ்னரோட சம்பவத்தை பார்க்கலாம். ரோமனுக்கே பார்த்தீங்கன்னா சூப்பர் பிளாக்ஸ் மேபி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மண்டே நைட்ரா முடிஞ்சு அடுத்து ஸ்மாக் டவுன் நடக்கும், அப்புறம் சர்வீஸ் சீரிஸ் தான். அதனால் சொல்கிறேன்,
மண்டே நைட்ராக இன்னும் ஸ்பெஷலிட்டிக்காக பண்ணலான்னு பார்க்குறாங்க போல். பட் ஸ்மாக் டவுனை கோட்டை விட்டுறக்கூடாது. அதனால தான் சொன்னேன், மண்டே நைட்ரால் இன்னும் ரோமன் பிராக் லெஸ்னர் அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. அப்போ ஸ்மாக் டவுனில் ஒன்றும் இல்லையான்னு தெரியல, பார்க்கலாம். மறைமுக சர்ப்ரைஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆனால் மண்டே நைட்ரா பங்கமாக இருக்க போதுங்க. ரோமன் ரென்ஸும் பிராக்கும் மாணவரே அடிச்சிக்கிற மாதிரி கூட பார்க்கலாம். அப்படி இல்லைனா இவங்களுக்கான செக்மெண்ட் கூட பார்க்கலாம். பல விஷயங்கள் பார்க்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மண்டே நைட்ரா தாங்க. இப்போது மண்டே நைட்ரா தாறுமாறாக போயிட்டுருக்குன்னா அது இன்னும் தாறுமாறாக தான் போயிட்டுருக்கு. பட் ஸ்மாக் டவுன் அப்படியே டவுனில் போயிட்டுருக்கு. பார்க்கலாம். இந்த ஸ்மாக் டவுனை மீண்டு அடக்க முடியும்னா இந்த சர்வீசஸ் மூலிமா பண்ணலாம். ஸ்மாக் டவுன்லேயும் இதோட பயங்கரமாக இதே மாதிரி சம்பவம் பண்ணி ப்ரால் பண்ணி மறிக்க முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா அடிச்சு மாஞ்சிட்டு இருந்தாங்கன்னா சர்ப்ரைஸாக இருக்கும். சர்வீஸ் சீரிஸில் இன்னும் முக்கியமான சேஞ்சஸ்லாம் எதிர்பார்க்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணுறாங்க பார்க்க நெக்ஸ்ட்டு சம்பவத்துக்கு போவோம். அண்ட் கைஸ், ரோமன் விசஸ் பங்கு ப்ரோ, இது இதோட முடிஞ்சிருமா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா முடியாது. இந்த ஃபேஸ் ஆஃப் பண்ணாங்கல்ல ரோமனும் பங்கும், அது எங்களுக்காக ஃபேஸ் ஆஃப் எதுக்கான டீசஸ்ன்னு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். WrestleMania 42 அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பங்கு சாம்பியன்ஷிப் வச்சுருக்காரு சிஎம் பங்கு. ரோமன் ரெயின்ஸ் வித் சிஎம் பங்க் மேட்ச் நடக்கிறதுக்கு டீஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன ப்ரோ சொல்கிறீங்க? ஆமாம் கைஸ், இப்போ செத்ராலன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா செத்ராலன்ஸுக்கும் பங்கு இல்லை, ரோமன் ரெயின்ஸுக்கு தான் பார்த்தீங்கன்னா WrestleMania மேட்ச் நடந்திருக்கும். அந்த சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்திருக்கும். ஒரு சம்பவத்தை பார்த்துருக்கலாம். அப்படியே எங்கள் பங்கு வந்துட்டாரா, அவங்க பங்குக்கும் ரோமனுக்கும் எதிர்பார்க்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு மேட்ச் வைப்பாங்கன்னு ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஒரு ட்ரீமும் இதான். இது ஒரு சின்ன ட்ரீமு, குட்டி ட்ரீமு, பங்க் விசஸ் ரோமன் ரெயின்ஸு. ஏன்னா பங்கு தான் இவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்தாங்க, எல்லாத்துக்கூடயும் மேட்ச்சு பண்ணாங்க. இப்போ பங்கு சாம்பியன்ஷிப் வச்சுருக்காங்க. ரோமன் ரெயின்ஸ் இப்போ சேலஞ்சராக பார்த்தீங்கன்னா மாறி அங்கே பெட்ராய் பண்ணலாம். அது மாதிரி சர்வீஸ் சீரிஸ்லேயே பெட்டராக ஏதாவது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா ரோமனும் பங்கும் கண்டிப்பாக பெட்ராய் பண்ணிக்க மாட்டாங்க. மேபி ஜிம்மியோ இல்லை ஜே ஊஸோ பெட்ராய் வேணால் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதான் சொன்னேன், சேஞ்சஸ் நடக்கும்னா பிராக் டீமு கூட மேபி வாய்ப்பை வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு தேவை நம்ம ட்ரீமில் ஒன்று லைட்டாக நடத்த போகிறாங்க நான் நினைக்கிறேன். பிராக் லெஸ்னர் ப்ரோ அப்போன்னு கேட்டிங்கன்னா பிராக் லெஸ்னருக்கு பெரிய சம்பவம் இருக்குது கைஸ். அவரும் கோடி கூட மோதிடுவாரோ அப்படின்றது தெரியல. பட்டு இங்கே இவரு கூட இந்த அகெயின் ரோமன் ரெயின்ஸ் விசஸ் கோடி ரோஸ் பார்ட் 3 மேட்ச் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரோமனும் பங்கும் தான் ஃபேஸ் ஆஃப் பண்ணாங்களே தவிர கோடி ஒரு மூலையாக பார்த்தீங்கன்னா யாருனே தெரியாத மாதிரி சைடில் நின்று இருக்காரு. இங்கே ரோமனுக்கும் பங்குக்கு தான் கதை, கோடிக்கும் ரோமனுக்கும் கிடையாது போல். இங்கே ஃப்ரெஷ்ஷாக புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நானும் ஆர்வமாக தான் இருக்கேன் இந்த ஸ்டோரி. இது மேபி ராயல் ரம்பிளோ இல்லை எலிமினேஷன் சாம்பியனோ வின் பண்ண வேண்டிய அவசியம் வரும். அப்படி இல்லாத வேறு ஏதாவது மூலியமாக கூட சாம்பியன்ஷிப் மோதுற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வரலாம். பார்க்கலாம் கைஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். யார் யாருக்கு மேட்ச் நடந்தாலும் நல்லாயிருக்கும் ரோமன் கூடன்றதை கமெண்ட் பண்ணுங்கள்.